சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? பாட்டி வாங்கினேன். என்ன விளையாட்டா நீ அந்த ஒரு விஷயம் நடந்தது உங்களை கூட்டிட்டு வருவேன் 4 சோத்துக்குள்ள வச்சுக்கயா யார பழி வாங்குறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவளெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க. அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் அண்ட் த்ரிஷாவை பத்தின சர்ச்சைகள் தான் நாளுக்கு நாள் சோஷியல் மீடியால அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் தனக்கும் விஜய்க்கும் விவாகரத்து வேணும், அவரு வேற நடிகை கூட தொடர்புல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. தன்னோட விவாகரத்துக்கு காரணம் ஒரு நடிகை தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும் போதே பலருமே த்ரிஷாவோட பேரை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நடிகர் விஜய் இந்த விஷயத்த மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி ஏஜஸ் ஃபேமிலி வெட்டிங்ல த்ரிஷாவோட சேர்ந்து ஒரே காஸ்டியூம்ல ஒரே கார்ல கலந்துகிட்டு ரிட்டர்ன் ஆயிருந்தாரு. இந்த விஷயம் சோஷியல் மீடியா முழுசும் பேசு பொருளா மாறி பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. சோ அதுக்கு பலருமே அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வகையில தான் சமுத்திரக்கனி டைரக்டர் பாலா அப்படின்னு சொல்லி பலருமே அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்ட வீடியோ ஒண்ணு இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஏஜஸ் ஃபேமிலி வெட்டிங்க்கு த்ரிஷாவை கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட பாலா அண்ட் சமுத்திரக்கனி 2 பேருமே என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாட்டி வாங்கினேன். என்ன விளையாட்டா நீ அந்த ஒரு விஷயம் நடந்தது உங்களை கூட்டிட்டு வருவேன் 4 சோத்துக்குள்ள வச்சுக்கயா யார பழி வாங்குறீங்க? யாரும் பழி வாங்குறது இருந்த போது நல்லா இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு கட்சிக்காரன் ஏற்கனவே அவருக்கு எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப த்ரிஷா கூட சேர்ந்து கல்யாணத்துல கலந்துகிட்டாரு. இது கேட்கும் போது எனக்கு இது என்ன விளையாட்டா அப்படின்னு தான் தோணுது. ஏன் அவங்கள வெளியில கூட்டிட்டு போறீங்க? 4 செவத்துக்குள்ள வச்சுக்க வேண்டியதானே? நீ யார பழிவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ற? எல்லாமே நல்லபடியா தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இப்ப கட்சிக்காரனே சொல்றான் இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தமா சமுத்திரக்கனி அந்த வீடியோல பேசியிருக்காரு. சமுத்திரக்கனி பேச இது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பாலாவும் அந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வரார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முதல் ஆளா தன்னோட பாராட்ட சொல்லியிருந்தது சமுத்திரக்கனி தான். இப்ப அவரே மனசுடைஞ்சு இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு இந்த வீடியோ ஒரு பக்கம் வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த நாள்ல நேத்து மகளிர் தின விழா ஸ்பெஷலா விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுத்திருந்தப்ப என்னை பத்தி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுக்கு நீங்க எல்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க, எனக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் அவ்வளவு ஒர்த்தே இல்லாத விஷயம், அதை நான் பாத்துக்கிறேன், இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையா எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கிற மாதிரி பேசியிருந்தாரு. சோ இந்த நிலையில சமுத்திரக்கனி அண்ட் பாலா பேசியிருக்க இந்த வீடியோவுமே ஒரு பக்கம் வைரல் ஆயிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்க விஜய்க்கு வர இந்த எல்லா பிரச்சனையும் அவருக்கு சாதகமா அமையுமா அல்லது இதுவே அதுக்கு எதிராக அமையுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப வரைக்கும் ரசிகர்களா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும் விஜயோட இந்த சடன் மூவ பார்த்து கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க.